சின்ன மருமகள் சீரியல்ல சேதுவின் போதை வாக்குமூலம் உண்மையின் வெளிச்சம். தமிழ்செல்வி வாந்தி எடுத்துட்டு மயங்கி கீழே விழுங்குறாங்க. சேது போதையில இருந்தாலும் உடனே தமிழ தன்னோட மடியில போட்டு முகத்துல தண்ணிய தெளிச்சு பார்க்கிறாரு. சேது போதையில என்னடி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க தமிழ் கண்ணு முழிச்சு தெரியல என்னன்னே தெரியல இன்னைக்கு ரொம்ப வாந்தி அதிகமா இருக்கு. அம்மா நான் என்ன உங்க மடியில இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க சுயநினைவின்றி. சேது நீ தாண்டி வாந்தி எடுத்துட்டு பொத்துன்னு மயங்கி விழுந்துட்ட அதனால தான் உன் முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சேன். இப்பதான் நீ கண் முழிச்ச. சேது தமிழ பார்த்து, "ஏன்டி நீ உண்மையிலேயே மாசமா தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ் கண் கலங்கி, "நான் பண்ண தப்புக்கு, நான் சொன்ன பொய்க்கும் உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவ மன்னிப்பு கேட்டேன். ஆனா, நான் இப்ப சொல்றது எல்லாமே சத்தியமான உண்மைங்க. இங்க கொண்டு வாங்க. கைய இங்க கொண்டு வாங்க." தமிழ் சேதுவோட கைய எடுத்து அவங்க வயித்துல வைக்கிறாங்க. "ஏங்க, இத உங்களால எதுவுமே உணர முடியலையா?" அப்படின்னு கேட்க, சேது ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோட உணர்வுகளை ஃபீல் பண்றாரு. சேதுவோட கண்ணெல்லாம் கலங்குது. கலங்கி அப்படியே தமிழ் செல்விய வந்துட்டு பார்க்குறாரு. தமிழ் உணர்ச்சியோட, "இங்க இருக்கிறது உங்களுடைய உயிருங்க. என் வயித்துல இருக்கிறது உங்களுடைய அம்மா. உங்க அம்மா தான் என் வயித்துல வந்துட்டு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மைங்க. ஏன் உங்களால இத உணரவே முடியலையா? நீங்க என்கிட்ட அடிக்கடி கேட்பீங்களே, குழந்தையோட இதய துடிப்பை கேட்கணும்னு. இப்ப கூட வயித்துல காத வச்சு வேணா கேட்டு பாருங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதாங்கன்னு" சொல்றாங்க. சேது வந்துட்டு போதையில, "சரி, நீ மாசமா தான் இருக்க. ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்பேன். நீ என்னை எதுவுமே சொல்லக்கூடாது." தமிழ் சந்தேகமா, "என்ன கேட்க போறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நீயும் நானும் அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணாவே இருக்கல. அப்பதான் நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் உன்கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்லுச்சு. அதனால தான் நான் உன்கிட்ட இருந்து விலகியே இருந்தேன். அப்புறம் எப்படி உன் வயித்துல வந்துட்டு பிள்ளை வந்துச்சு? அப்பதான் வந்துட்டு உன்கூட சேராதுன்னுல சொல்லுச்சு." அப்படின்னு சொல்றாரு. தமிழ் உடனே, "இது என்ன சந்தேகத்துல கேட்குறீங்களா? இல்ல உங்க சந்தேகத்த தீர்க்கிறதுக்காக கேட்குறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. சேது போதையில, "நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே சொன்னேன்." அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, உங்களுக்கு இது ஞாபகத்துல இருக்கா? இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது நல்லாவே ஞாபகத்துல இருக்கு." "என்னடி சொல்ற?" சேது கேட்குறாரு. "நம்ம கொடைக்கானல்ல போயிருந்தோம்ல, அது ஞாபகம் இருக்குதானே?" அப்படின்னு கேட்க, "ஆமா, கொடைக்கானல்ல போயிருந்தோம். அப்போ கூட நீ மாசமா இருக்குன்னு நம்பி தாண்டி நான் அந்த பூவ வந்துட்டு பறிக்க போனேன்." "ஆமா, நீங்க பூவ பறிக்க போனீங்களா? அப்ப கூட குழியில விழுந்தோம். ஞாபகம் இருக்கா? அப்ப ஒரு பழத்த சாப்பிட்டோம்ல, அந்த பழம் சாப்பிட்டுட்டு நீங்களும் நானும் சுயநினைவு இல்லாம என்ன பண்றோம்னே தெரியாம இருந்தோம். அப்பதான் நீங்களும் நானும் ஒண்ணா சேர்ந்தோம். அதனால தான் இப்ப என் வயித்துல உங்க உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு." சேது யோசிச்சு பார்க்குறாரு. "ஆமா, குழியில விழுந்தோம். பழத்த சாப்பிட்டோம். அப்பயா அந்த சம்பவம் நடந்துச்சு?" அப்படின்னு சேது யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. "இப்பயாவது உங்களுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் கிடைச்சுதா?" அப்படின்னு கேட்க, "சரிதான் தமிழு. எனக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகத்துல வருது. நான் உன்னைய சந்தேகப்படுறதுக்காக கேட்கல. எனக்கு தெரியும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் தாமரைய கெடுத்துட்டேன்னு சொன்னப்ப, எல்லாரும் சந்தேகப்பட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஆனா நீ ஒருத்தி மட்டும் தான் என் மேல முழுசா நம்பிக்கை வச்ச. ஆணித்தரமா நான் இந்த தப்ப வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புன. அதே மாதிரி எல்லாத்தையும் நிரூபிக்கவும் செஞ்ச. அப்படி இருக்கையில நான் உன்னை எப்படி சந்தேகப்படுவேன்? இருந்தாலும் எனக்கு இது ஒரு குழப்பமாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இத நான் யாருகிட்டயும் கேட்கவும் முடியாது. வெளியில என்னால சொல்லவும் முடியாது. அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். உன்ன நான் சந்தேகம் எல்லாம் படலடி." அப்படிங்கிறாரு. சேது போதையில பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சீரியல இந்த நேரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம். சேதுவோட கோவம் தமிழுக்கு வந்துட்டு மனம் வலிக்குது. தமிழ் வந்துட்டு யோசிக்கிறாங்க. "இந்த வீட்ல என்னை யாரோ வேவு பார்க்குறாங்க போலயே." சேது போதையில, "வேவு பார்க்குறாங்களா? உன்னை யாருடி வேவு பார்க்குறா?" அப்படின்னு கேட்க, தமிழ், "ஏங்க, இங்க வீட்ல இருக்கிற யாரோ உங்ககிட்ட என்னை பத்தி காலேஜ்ல நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, என் வீடியோ இல்ல என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன வீடியோ எடுத்து உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அனுப்பலையா?" அப்படின்னு கேட்க, சேது யோசிக்கிறாரு. "சாவுத்திரியத்த தானே இந்த மாதிரி வீடியோலாம் காமிச்சாங்களே." அப்படின்னு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உணர்ச்சியுடன், "1000 பேர் வந்து என்கிட்ட என்ன வீடியோ காமிச்சாலும் சரி, உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ என் மேல எப்படி நம்பிக்கை வச்சியோ, அதை விட 1000 மடங்கு நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு இருக்கிற உன் மேல ஒரே ஒரு கோவம், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டடி. நீ பொய் சொல்லி, பொய் சொல்லி நான் அதை நம்பி நம்பி எவ்வளவு ஆசையை வளர்த்து, கடைசியில நீ அது இல்லைன்னு சொன்னப்ப எனக்கு எவ்வளவு ஏமாற்றம், எவ்வளவு வலி இருந்துச்சுன்னு தெரியுமாடி? அதனால தான்டி." அப்படின்னு சேது சேது பார்த்தா போதையில எந்திரிச்சு உள்ள போறாரு. கோபத்திலேயே, "போடி, இப்படி ஒவ்வொரு தடவையும் உன் பேச்ச கேட்டு கேட்டு கடைசியில ஏமாற்றம் தான் எனக்கு." சேது கோபத்துல உள்ள போயிறாரு.
சேதுவ பார்த்து, "இவ்வளவு என் மேல அக்கறையும், பாசமும் எல்லாமே இருக்கு. ஆனா நான் சொன்ன பொய்ய மட்டும் உங்களால மறக்கவே முடியல பார்த்தீங்களா?" அப்படின்னு வந்துட்டு தமிழ் கேட்குறாங்க. சேதுவின் மனதில் தமிழ் மீதான அன்பு வெளிப்பட்டாலும், பழைய பொய் வந்துட்டு அவரை வாட்டி வதைக்குது. இருந்தாலுமே வந்துட்டு தமிழோட கால்ல விழுந்துறாரு. தமிழ வந்துட்டு மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு. அந்த வயித்துல போயி, "என் குழந்தை, என் அம்மாவ வந்துட்டு மீண்டும் பார்க்க போறேன்னு" சந்தோஷமா முத்தம் குடுக்குறாரு. தமிழ் வந்துட்டு ஆனந்தப்படுறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம பாட்டிய வந்துட்டு சிபிஆர்லேருந்து காப்பாத்துனாங்க இல்லையா? நம்ம அப்புத்தாவ. அது அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு. என் அம்மா என்னோட இல்ல நான் பிறக்கும்போது. என்னைய ஒரு அம்மா மாரி பார்த்துக்கிட்டது, வளர்த்தது எங்க அப்புத்தா தான். எங்க அப்புத்தாவ வந்துட்டு சரியான நேரத்தில காப்பாத்துன தமிழு. இந்த உதவிய வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன். உன் மேல இருந்த கோவம் அத்தனையும் எனக்கு போயிருச்சு. இனிமே நீயும் எனக்கு ஒரு அம்மா மாரி தான். உன் வயித்துல வளர்ற குழந்தையும் என் அம்மா தான். இனிமே என் அம்மாவ நான் எப்படி பார்த்துக்கிறேனோ, அதே மாரி உன்ன பார்த்துக்கிருவேன்னு கட்டி பிடிச்சு அப்படியே ஹக் பண்ணி முத்தம் குடுக்குறாரு.